மாணவர்களே, கடந்த வகுப்பில் நாங்கள் URC 522 விதிகள் 1 தொடக்கம் 7 வரை ஆராய்ந்தோம். இன்று நாங்கள் உருப்புரை 8 கிரியேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் creation of document ஆவண உருவாக்கம். Article 8 என்ன சொல்லுதுண்டா, where the remitting bank instructs that either the collecting bank or the drawee is to create documents, bills of exchange, promissory notes, trust receipts, letters of undertaking or other documents that were not included in the collection. The form and wording of such documents shall be provided by the remitting bank. Otherwise, the collecting bank shall not be liable or responsible for the form and wording of any such document provided by the collecting bank and or the drawee. இது தெரியும். உருப்புரை 6ல் நாங்கள் பார்த்தோம் கண்டதும் ஏற்றுக்கொள், அதாவது சைட் ஓ எக்ஸெப்டன்ஸ். இது தெரியும். சைட் என்றால் ஆவணங்கள் வந்தவுடன் உடனே அதற்கான கொடுப்பனை மேற்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளல் அடிப்படையில் நீங்கள் பெற்றீர்கள் என்றால் மாற்றுண்டியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு ஆவணங்கள் விடுவிக்கப்படும். பின்பு உரிய தேதியில் அதற்கான கொடுப்பனவை நமது வாடிக்கையாளர் செலுத்தும் பொழுது நீங்கள் இந்த ஆவண உருவாக்கத்தின் மூலம் நீங்கள் யாது விளங்குகிறீர்கள் என்றால், சில சமயங்களில் ஏற்றுமதியாளரை டிஏ அடிப்படையில் ஆவணங்கள் பெறப்படும் பொழுது அந்த ஆவணங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான மாற்றுண்டியல் அனுப்பி வைக்கப்பட மாட்டார். டிஏ அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆவணம் பெறப்படும் பொழுது ஏற்றுக்கொள்ளலுக்கான ஒரு மாற்றுண்டியல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் இந்த உருப்புரைக்கு அமைவாக சேகரிக்கும் வங்கியையோ அல்லது இறக்குமதியாளரோ, கலெக்டிங் பேங்க் ஓ டிராவி, சேகரிக்கும் வங்கியோ அல்லது இறக்குமதியாளரோ அந்த மாற்றுண்டியலை உருவாக்குவதற்கு தகுதியுடையவராகிறார். எனினும் ரெமிட்டிங் பேங்க், அதாவது அனுப்பும் வங்கி, அந்த சேகரிப்பு அறிவுறுத்தல்களில் இந்த மாற்றுண்டியல் அல்லது ப்ராமிசரி நோட், வாக்குறுதி சீட்டு, ட்ரஸ்ட் ரிசீட்ஸ், நம்பிக்கை பெறுதி சீட்டு, லெட்டர்ஸ் ஆஃப் அது போன்ற ஏனைய ஆவணங்கள் உள்வாங்கப்படாமல் அத்தகைய ஒரு ஆவணம் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும், அதாவது ஃபார்ம் அண்ட் வேர்டிங், இந்த ஆவணத்தின் வடிவம், சொற்பதங்கள் பற்றிய ஏதாவது தகவல்கள் அந்த சேகரிப்பு அறிவுறுத்தல்களில் கொடுக்கப்படாத விடத்து சேகரிக்கும் வங்கியோ அல்லது இறக்குமதியாளரால் தயாரிக்கப்படும் ஆவணத்தில் ஏதாவது பிழைகள் இருக்கும் பட்சத்தில் பின் அந்த ஆவணங்கள் உருவாக்கப்பட்ட விதம் தவறு என்று வாதிட முடியும். ஆகவே பொருந்த அந்த ஆவணம் எவ்வாறு அனுப்பும் வங்கி தனது சேகரிப்பு அறிவுறுத்தல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனுப்பும் வங்கி யார்கிட்ட பெறுறது, ஏற்றுமதியாளர் கொடுத்த அந்த தகவல்களை தான் அனுப்பும் வங்கியும் சேகரிக்கும் வங்கிக்கு அனுப்பி வைக்கும்.
ஸோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு முன்னறிவித்தல் இல்லாமல், அதாவது ஆவணங்கள் உருவாக்கப்பட வேண்டிய வடிவம், சொற்பதங்கள் இல்லாத பட்சத்தில் சேகரிக்கும் வங்கியோ அல்லது இறக்குமதியாளர்களோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தத்திற்கு ஏற்றுமதியாளர் உள்வாங்கப்படும். இது ஒரு முக்கியமான உருப்புரை. இந்த உருப்புரை தொடர்பாக அடிக்கடி உங்களுடைய கடந்த கால வினாத்தாள்களில் நீங்கள் கிரியேஷன் ஆஃப் டாக்குமெண்ட், ஆவண உருவாக்கம். அடுத்தபடியாக பார்த்தால் ஆர்டிகல் 9 உருப்புரை 9 குட் ஃபெய்த் அண்ட் ரீசனபிள் கேர். குட் ஃபெய்த் நல்லெண்ணம், ரீசனபிள் கேர் என்ன கவனமான அக்கறை. உங்களுக்கு தெரியும், நாளாந்த வங்கி தொழிற்பாடுகளின் பொழுது நீங்கள் வாடிக்கையாளர்களுடன் ஒரு வங்கியாளன் முக்கியமாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில தடங்கள் ஏற்பட்டதற்கு மன்னிக்கவும். நாங்கள் பார்த்தோம் உருப்புரை 10 உருப்புரை 10 உருப்புரை 10 இன பகுதி. அவ்வாறு வங்கிகள் பொருட்களை விடுவிக்க அவசியம் தேவையில்லை. அவ்வாறு விடுவித்தாலும் அல்லது விடுவிக்க விரும்பாவிட்டாலோ உடனடியாக எந்த தரப்பிடமிருந்து சேகரிப்பு அறிவுறுத்தல்கள் பெறப்பட்டதோ அந்த வங்கிக்கு உடனடியாக அறிவித்தல் வேண்டும். அடுத்து இஎன்னா எனி charges and expenses incurred by banks in connection with any action taken to protect the goods will be for the account of the party from whom they receive the collection. Right? இந்த உருப்புரையின் இஎன்னா பகுதியின் அமைவாக வங்கிகள் பொருட்கள் தொடர்பாக ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமானால் பொருட்களை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாட்டிற்கு இணங்கி அது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதற்குரிய அனைத்து கட்டணங்களையும் செலவினங்களையும் எந்த தரப்பினர் அந்த சேகரிப்பு அறிவுறுத்தலை ஆவண சேகரிப்பை அனுப்பி வைத்தார்கள் அவர்களே அதற்கு பொறுப்பு கூற வேண்டியதாக இருக்கும். இறுதியாக 10E notwithstanding the provision of sub-article 10A where the goods are consigned to or to the order of a collecting bank, the drawee has honored the collection by payment, acceptance or other terms and conditions, and the collecting bank arranges for the release of the goods, the remitting bank shall be deemed to have authorized the collecting bank. Number 2, where a collecting bank on the instruction of the remitting bank or in terms of sub-article 10E arranges for the release of the goods, the remitting bank shall indemnify such collecting bank for all damages and expenses. So, இறுதியாக இந்த ஆவண சேகரிப்பு அறிவுறுத்தல்களில் பொருட்கள் தொடர்பாக எந்த நடவடிக்கைகளையும் சேகரிக்கும் வங்கி மேற்கொள்ளும் இடத்து ஏதாவது விளைவுகள், தாமதங்கள்
எந்த ஒரு சந்தர்ப்பத்திற்கும் சேகரிப்பு வங்கி பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. அத்துடன் நடவடிக்கைகளின் போது ஏற்படும் அனைத்து செலவினங்களையும் அந்த ஆவண சேகரிப்பை அனுப்பி வைத்த தரமிருந்து கோரலாம். அதற்குரிய முழு உத்தரவாதத்தையும் அனுப்பும் வங்கி சேகரிக்கும் வங்கிக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு உறுப்புரை. ஆர்டிகல் 10 documents, goods, services and performances. வழியா விளங்கோணம். இந்த உறுப்புரைக்கு அமைவாக பொருட்கள் வங்கிகள் மீது முகவரியிடப்படக்கூடாது அல்லது வங்கியின் விலாசத்திற்கு பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட முடியும் அல்லது வங்கியின் பெயருக்கு பொருட்கள் உறுத்துடைமை ஆக்கப்படலாக. பொருட்களை விடுவித்து காப்புறுதி செய்ய தயாராக இருந்தால் வங்கி மேற்கொள்ளலாம். அந்த பொருட்கள் தொடர்பாக ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொள்ள விரும்பினாலோ இல்லாவிட்டாலோ உடனடியாக அந்த ஆவண சேகரிப்பை அனுப்பும் வங்கிக்கு உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். அவ்வாறு சேகரிக்கும் வங்கியை தொழிற்பட விரும்பினால் இதனால் ஏற்படும் தாமதங்களுக்கு நாங்கள் உறுப்புரை 12 அமைவாக சேகரிக்கும் வங்கி கூறுமிடத்து அனுப்பும் வங்கி வாதிட முடியாது. நாங்கள் 3 வார்நாமங்கள் அனுப்பி வைத்தோம். ஈனாவிற்கு அமைவாக 12C subject to 5C subarticles 12A and 12B. Above banks will present document as received without further examination. இந்த உறுப்புரையின் இறுதியாக சேகரிக்கும் வங்கி ஆவணங்களை பெற்றுக்கொண்டதும் அந்த ஆவணங்களை பரீட்சிக்காமல் இந்த விதமான மேலதிக பொறுப்பு கூறலுக்கு உள்வாங்காமல் ஆவணங்களை சமர்ப்பிக்கும். உறுப்புரை 13 ஆர்டிகல் 13 disclaimer on effectiveness of documents. அதாவது பெறப்படும் ஆவணங்களின் செயற்பாட்டு திறன் தொடர்பான பொறுப்பு துறத்தல். இந்த உறுப்புரைக்கு அமைவாக ஆர்டிகல் 13 banks assume no liability or responsibility for the form, sufficiency, accuracy, genuineness, falsification or legal effect of any documents or for the general and or particular conditions stipulated in the documents or superimposed responsibility for the description, quantity, weight, condition, packing, delivery, value or existence of the goods represented by any documents, or for the good faith or accent or omissions, solvency, performance or standing of the consignors, the carriers, the forwarders, the consignees, or the insurers of the goods or any other person whomsoever. இந்த உறுப்புரை 13க்கு அமைவாக நீங்கள் பெறப்படும் ஆவணங்களின் உண்மைத்தன்மை அதன் சட்டத்தன்மை தொடர்பாகவோ அல்லது பொருட்களின் விவரங்கள், பொருட்களின் நிறை, தரம், பொருட்களின் விவரணம், அதன் பொதியீடு, பொருட்களை வழங்கும் தன்மை,
அதன் நிலை தொடர்பாக எந்தவித ஒரு கோரலுக்கும் வங்கிகள் பொறுப்பு. ஆகவே சேகரிக்கும் வங்கியாக ஒரு வங்கி செயற்படும் பொழுது அந்த வங்கியானது ஒரு பரிசோதனைக்கும் உள்வாங்காது ஆவணங்களை அதே வடிவத்தில் பார்த்தோம் உறுப்புரை 5 கூட பிரசன்டேஷன் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பொழுது ஆவணங்கள் எந்த வடிவத்தில் பெறப்பட்டதோ அதே வடிவத்தில் இறக்குமதியாளருக்கு சமர்ப்பிக்கப்படும். இந்த ஆர்டிக்கல் இந்த உறுப்புரையில் கூட நீங்கள் பெறப்பட்ட ஆவணங்களில் கூறப்படும் அனைத்து விவரங்கள் தொடர்பாகவும் சேகரிக்கும் வங்கி பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எல்லா விதமான அந்த ஆவணங்களின் செயற்பாடுகள் அல்லது வினைத்திறன்களில் இருந்து பொறுப்பு துரத்தலுக்கு வங்கிகள் உள்வாங்கப்படும். அடுத்த ஆர்டிக்கல் 14 உறுப்புரை 14 Disclaimer on delays, loss in transit and translation. அதாவது நீங்கள் பெறப்படும் ஆவணங்கள் ஏதாவது தாமதங்கள் அல்லது ஆவணங்கள் பரிமாற்றப்படும் பொழுது தொலைந்து போதல் அல்லது ஆவணங்கள் தொடர்பாக மொழிபெயர்ப்பு அத்தகைய சந்தர்ப்பங்களில் கூட ஏற்படும் ஏதாவது விளைவுகளுக்கு வங்கிகள் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்டிகல் என்ன சொல்றது? Disclaimer on delays, loss in transit and translation. Banks assume no liability or responsibility for the consequences arising out of delay and or loss in transit of any messages, letters or documents, or for delay, mutilation or other errors arising in transmission of any telecommunication, or for errors in translation and or interpretation of technical terms. அப்ப இந்த உறுப்புரைக்கு அமைவாக உங்களுக்கு தெரியும் ஆவணங்கள் உங்களுக்கு டிபி அல்லது டிஏ அடிப்படையில் ஆவணங்கள் பெறப்படும். பின்பு அந்த ஆவணங்கள் தொடர்பாக நீங்கள் ஷிஃப்ட் மூலம் தகவல்கள் பரிமாற்றப்படும். ஆவணங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும் காலம் தாமதமாகலாம் அல்லது இடையில் ஆவணங்கள் வரப்படும் பொழுது அந்த ஆவணங்கள் தவறவிடப்படலாம், loss in transit, அல்லது அந்த ஆவணங்கள் ஏதாவது பிழைகள் அல்லது ஆவணங்கள் கிழிந்திருக்கலாம் அல்லது சில ஆவணங்களில் வேறு மொழிகள் மொழிபெயர்க்கப்படும் பொழுது ஏற்படும் சிக்கல்கள். இத்தகைய அனைத்து விளைவுகளில் இருந்தும் சேகரிக்கும் வங்கியானது அந்த பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படும். உதாரணமாக நீங்கள் ஒரு மத்திய கிழக்கு நாடு, அதாவது மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஒரு டாக்குமெண்ட் வர நேரம், உதாரணத்துக்கு அந்த சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் தோற்றுவாய் சான்றிதழில் சில நேரம் ஆங்கில அந்த ஆவணம் ஆங்கிலத்தில் இருந்தாலும் அதனுடன் அராபிய மொழியில் அது அந்த ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த விவரணங்கள் அராபிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு சில வேளைகளில் ஏதாவது வித்தியாசம் அந்த மொழிகளுக்கு இடையில் இருக்கும் பொழுது அந்த வித்தியாசத்தினால் ஏதாவது பின்விளைவுகள் ஏற்படுமானால் அதற்கு வங்கிகள் ஒரு நாளும் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. அது மீண்டும் வங்கிகள் ஆவணங்களை ஏற்றுமதியாளரின் சேகரிக்கும் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக ஆவணங்களை பரிமாற்றல் செய்யும் தொழிற்பாட்டை தவிர
அந்த ஆவணங்கள் தொடர்பாக எந்த விதமான ஒரு விளைவுகளுக்கும் வங்கிகள் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்சி சைனபிள் டு விதிகளில் இதெல்லாம் உறுப்புறையிலிருந்து நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு உறுப்புறையும் நீங்கள் நோக்கி செல்லும் பொழுது வங்கிகளின் பொறுப்புகள் கூடிய அளவில் விலக்களிக்கப்பட்டது. இந்த உறுப்புறை 14 அதே உறுப்புறையின் கீழ் ஆவணா பகுதி banks will not be liable or responsible for any delays resulting from the need to obtain clarification of any instructions. உங்களுக்கு ஒரு ஆவண சேகரிப்பு பெறப்படும் பொழுது அந்த ஆவண சேகரிப்பு தொடர்பாக அந்த சேகரிப்பு அறிவுறுத்தல்களில் கூறப்பட்டிருக்கும் விடயங்கள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும் இடத்து ஒரு சேகரிக்கும் வங்கி உடனடியாக அனுப்பும் வங்கியை தொடர்பு கொள்ளலாம். எனினும் அந்த அனுப்பும் வங்கியிடமிருந்து உரிய பதில் சேகரிக்கும் வங்கிக்கு வராத விடத்து இதனால் ஏற்படும் தாமதங்களுக்கு சேகரிக்கும் வங்கி பொறுப்பு கூற வேண்டிய அவசியம். அதேபோல் அந்த ஆவண சேகரிப்பை அனுப்பி வைத்த அனுப்பும் வங்கி ஏற்றுமதியாளருக்கு அது தொடர்பாக அறிவித்து ஏற்றுமதியாளரிடம் இருந்து உரிய பதில் அனுப்பும் வங்கிக்கு கிடைக்கப்படாத இடத்தில் அனுப்பும் வங்கியும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அவசியம். அடுத்தபடியாக உறுப்புரை 15 ஆர்டிகல் 15 ஃபோர்ஸ் மேஜர், அதாவது எதிர்பாராத சம்பவம். இப்ப இந்த உறுப்புரை என்ன சொல்லுது? பேங்க்ஸ் assume no liability or responsibility for consequences arising of the interruption of their business by acts of God, riots, civil commotions, insurrections, wars, or any other causes beyond their control, or by strikes or lockouts. இந்த உறுப்புரையை பார்த்தீங்கன்னா இது எதிர்பாராத சம்பவங்கள் சொல்லுங்க, அதாவது கடவுளின் செயல்கள் என்று சொல்லலாம். அதாவது உங்களுடைய செயற்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது, அது உங்களால் கட்டுப்படுத்த முடியாத செயற்பாடு. உதாரணமாக வெள்ள அனர்த்தங்கள், இயற்கை அனர்த்தங்கள், இயற்கையுடன் தொடர்புபட்டு ஏற்படும் அனர்த்தங்கள், எல்லா விதமான இயற்கை அனர்த்தங்கள், acts of God, riots, கலகங்கள், உள்நாட்டு யுத்தம், பிற நாடுகளுடன் ஏற்படும் யுத்தம், மேலும் கதவடைப்பு, உங்களுடைய தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்களில் ஏற்படும் இந்த மாதிரி செயற்பாடுகள், அதாவது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் செயற்பாடுகள் ஏற்படும் பொழுது அதனால் ஏற்படும் தாமதங்கள் பின் விளைவுகளுக்கு வங்கிகள் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16 உறுப்புரை 16 பேமெண்ட் வித்தவுட் டிலே, அதாவது தாமதமின்றி உடனடியாக கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது? 16 ஆனா பகுதி, amounts collected less charges and or disbursements or expenses where applicable must be made available without delay to the party from whom the collection instruction was received in accordance with the terms and conditions of the collection instruction. அப்ப இந்த உறுப்புரையின் கீழ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு ஆவண சேகரிப்பு
மற்றும் சேகரிப்பு அறிவுறுத்தல்கள் பெறப்படும் பொழுது அந்த ஆவண சேகரிப்பில் குறிப்பிடப்பட்ட சேகரிப்பு அறிவுறுத்தலுக்கு அமைவாக உடனடியாக நீங்கள் கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்குரிய கட்டணங்களை சேகரித்த பின்பு மிகுதி தொகையை யாரிடமிருந்து அந்த சேகரிப்பு அறிவுறுத்தல்கள் பெறப்பட்டதோ அத்தரப்பினருக்கு உடனடியாக கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். யூஆர்சி பயணப்பட்டு விதிகளை இன்னொரு கண்ணோட்டமாக பார்த்தீர்கள்னா, ஒரு புறம் வங்கிகள் பொறுப்பு கூற வேண்டிய தேவைப்பாட்டிற்கு உள்வாங்கப்பட்டாலும் இத்தகைய ஆவண சேகரிப்புகளை கையாளும் பொழுது ஆவணங்களை உடனடியாக அறிவித்தல், ஆவணங்களுடன் தொடர்புடைய கொடுப்பனவை உடனடியாக மேற்கொள்ளல் எல்லாம் உடனடியாக எந்த தாமதமின்றி செயற்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விடை. அப்ப இந்த கொடுப்பனவை பொறுத்தவரையிலும் கொடுப்பனவை பெற்றுக்கொண்ட பின்பு அதற்குரிய கொடுப்பனவை அனுப்பி வைத்தல் வேண்டும். B. Notwithstanding the provisions of subarticle 1C, unless otherwise agreed, the remitting bank will effect payment of the amount collected in favor of the remitting bank. உங்களுக்கு தெரியும், எப்படி நாங்கள் பார்த்தோம், சப்பார்டிகல் 1C ஆர்டிகல் 1 வந்து உங்களது யூஆர்சியின் பிரயோகம். அதற்கமைவாக நீங்கள் ஒரு ஆவண சேகரிப்பை கையாள விரும்பாவிட்டால் உடனடியாக போய் அனுப்பும் வங்கிக்கு சொல்லணும், நாங்கள் இந்த ஆவண சேகரிப்பை கையாள விரும்பவில்லை. அவ்வாறு நீங்கள் அந்த ஆவண சேகரிப்பை கையாள விரும்பினால் அந்த ஆவண சேகரிப்பின் கூறப்பட்டுள்ள ஆவண சேகரிப்புடன் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள சேகரிப்பு அறிவுறுத்தலுக்கு அமைவாக அந்த ஆவணங்கள் கொடுப்பனவின் பின் ஆவணங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் உடனடியாக கொடுப்பனவை இறக்குமதியாளரிடம் பெற்று அதற்குரிய கொடுப்பனவை ஏற்றுமதியாளருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதேபோல் ஏற்றுக்கொள்ளல் அடிப்படையில் நீங்கள் ஆவணங்களை விடுவித்திருந்தால் உரிய முதிர்வு திகதியில் இறக்குமதியாளர் கொடுப்பனவை மேற்கொள்ளும் போது அதற்குரிய கொடுப்பனவை தாமதமின்றி உடனடியாக அனுப்பும் வங்கிக்கு அனுப்பி வைத்தது. அவை எந்த வங்கியிடமிருந்து, எந்த அனுப்பும் வங்கி, ரெமிட்டிங் பேங்க் எந்த அனுப்பும் வங்கியிடமிருந்து உங்களுக்கு ஆவண சேகரிப்பு பெறப்பட்டதோ அதே அனுப்பும் வங்கிக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு முக்கியமாக வழங்கும் அந்த ஆர்டிகல் சொல்வது amount collected in favor of the remitting bank only. அதாவது அனுப்பும் வங்கிக்கே நீங்கள் சேகரிக்கப்பட்ட தொகையை அனுப்பி வைத்தல் வேண்டும். உறுப்புரை 17 ஆர்டிகல் 17 பேமெண்ட் இன் லோக்கல் கரன்சி. Payment in local. In the case of documents payable in the currency of the country of payment, local currency, the presenting bank must, unless otherwise instructed in the collection instruction, release the documents to the drawee against payment in local currency only if such currency is immediately available for disposal in the manner specified in the collection instruction. கொடுப்பனவு உள்நாட்டு நாணயத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டி அறிவுறுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த ஆவண சேகரிப்புக்கான கொடுப்பனவை உள்நாட்டு நாணயத்திலேயே கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டிய இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாம் ஆவண சேகரிப்புக்கான கொடுப்பனவை பிற வெளிநாட்டு நாணயங்களில் மேற்கொள்வதனால் இந்த உறுப்புரை அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை எங்களை நாட்டை பொறுத்தவரை. உறுப்புரை 18 பேமெண்ட் இன் ஃபாரின் கரன்சி. அதாவது ஆவண சேகரிப்பிற்கான கொடுப்பனவு வெளிநாட்டு நாணயம்.
இந்த ஆர்டிகல் என்ன சொல்றது? In the case of documents payable foreign currency, the presenting bank must, unless otherwise instructed in the collection instruction, release the documents to the drawee against payment in the designated foreign currency, only if such foreign currency can immediately be remitted in accordance with the instructions given in the collection instruction. உறுப்புரை 18ற்கு அமைவாக உங்களுக்கு ஒரு ஆவண சேகரிப்பு வெளிநாட்டு நாணயத்தில் பெறப்படும். உதாரணமாக உங்களுக்கு டிபி டாக்குமெண்ட், டிபி அடிப்படையில் இந்த உறுப்புரை 18ற்கு அமைவாக வெளிநாட்டு நாணயத்திலேயே நீங்கள் கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். யூஎஸ் டாலர் கரன்சியில் உங்களுக்கு ஒரு டிபி டாக்குமெண்ட் வந்தால் அதே யூஎஸ்டி கரன்சியில் நீங்கள் கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு டிபி டாக்குமெண்ட் $80 ஏயுடி கரன்சியில் பெறப்படும் பொழுது உங்களுக்கு தெரியும், பொதுவாக வங்கி அலுவலக அந்த உரிய நேரத்தில் நீங்கள் அதற்கான கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். 3 மணிக்கு கிட்டத்தட்ட வங்கி தொழிற்பாடு கடமை பூர்த்தி செய்யும் தருவாயில் ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் ஆவண சேகரிப்பான கொடுப்பனவை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் இங்கு 3 மணி என்றால் அங்கு ஆஸ்திரேலியாவில் ஆல்மோஸ்ட் அங்கு அலுவலக வேலை நேரம் முடிந்த ஒரு தினமாக கருதப்படும். சில வேளைகளில் நீங்கள் அந்த ஏயுடி கொடுப்பனவிற்கான நாணய மாற்று வீதத்தை பெற்றுக்கொண்டு வாடிக்கையாளரின் கணக்கினை பற்று வைக்காது அதனை இந்த தொகையை நீங்கள் தடுத்து வைத்து அடுத்த நாள் அதற்கான கொடுப்பனவை மேற்கொள்ள நினைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வாடிக்கையாளரின் கணக்கினை தடுத்து வைத்ததுடன் ஆவணங்களை விடுவித்திருக்கலாம். ஆனால் அடுத்த நாள் நீங்கள் அந்த ஏயுடி நாணயத்திற்கான நாணய மாற்று வீதத்தினை பெற்று அவரது கணக்கினை பற்று வைக்க முன்பு சில வேளைகளில் உங்களுக்கு அவருடைய கணக்கு தொடர்பாக ஏதாவது நமது நாட்டில் உள்ள சில சட்ட திட்டங்களுக்கு அமைவாக சில நோட்டீசஸ் மூலம் அவருடைய கணக்கு நிறுத்தப்படும். அத்தருணத்தில் உங்களுக்கு அந்த தொகையை, அதாவது அந்த ஆவண சேகரிப்புக்கான தொகையை ஏயுடியில் உங்களுடைய ஏற்றுமதியாளருடைய வங்கி, அதாவது அனுப்பும் வங்கிக்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியாத சந்தர்ப்பத்துக்கு உள்ள காரணம் உங்களுடைய நாட்டு சட்டம் இந்த யூஆர்சி 522 விதிகளை மேலாண்மை செய்யும். அதை நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் வாடிக்கையாளரிடமிருந்து பெறப்படும் தொகையை உடனடியாக அதற்கான கொடுப்பனவை மேற்கொள்ள முடியாதிருந்தால் ஆவணங்களை விடுவிக்க கூடாது. நீங்கள் ஆவணங்களை விடுவித்தால் உடனடியாக வாடிக்கையாளர் அந்த ஆவணங்களின் மூலம் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். பொருட்களை பெற்றுக்கொண்டாலும் அதற்குரிய கொடுப்பனவை வங்கி நீங்கள் அனுப்பி வைக்கப்பட முடியாத நிலைக்கு உள்வாங்க. எனவே இது ஒரு முக்கியமான ஒரு உறுப்புரை, பேமெண்டின் பாயிண்ட். அடுத்தபடியாக உறுப்புரை 19, ஆர்டிகல் 19, பார்ஷியல் பேமெண்ட்ஸ், பகுதி கொடுப்பனம். இங்க என்ன சொல்லுது? ஆர்டிகல் 19A சொல்லுது, in respect of clean collection, partial payments may be accepted if and to the extent to which and on the conditions on which partial payments are authorized by the law in force in the place of payment.
அந்தந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு அமைவாக கிளீன் கலெக்ஷன் பார்த்தோம். உறுப்புரை 2 கிளீன் கலெக்ஷன் என்றா தூய சேகரிப்பு. ஆகவே தூய சேகரிப்பின் பொழுது பகுதி கொடுப்பனவுகள் ஏற்றுக்கொள்ளப்படலாம். இப்ப அந்தந்த நாட்டில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அங்கீகரிக்கப்படும் பொழுது. மேலும் அந்த உறுப்புரை சொல்வது the financial documents will be released to the drawee only when full payment thereof has been received. எனினும் அந்த நிதியியல் ஆவணங்கள் தொடர்பான முழுமையான கொடுப்பனவை பெற்ற பின்பே அந்த நிதியியல் ஆவணங்கள் இறக்குமதியாளருக்கு விடுவிக்கப்படும். எங்களை பொறுத்தவரையில கருதப்படும். உறுப்புரை 19B மிகவும் முக்கியமான ஒரு உறுப்புரை. 19 ஆவணம். 19 ஆவணம் என்ன சொல்லுது? இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கலெக்ஷன். திருப்பி நாங்கள் உறுப்புரை 2ல பார்த்தோம். டாக்குமெண்ட் கலெக்ஷன் ஆவண சேகரிப்பு. In respect of document collection, partial payment will only be accepted if specifically authorized in the collection instruction. அதாவது ஆவண சேகரிப்பு அறிவுறுத்தல்கள் விசேடமாக குறிப்பிடப்பட்டிருந்தால் மட்டுமே நீங்கள் பகுதி கொடுப்பனவை ஏற்றுக்கொள்ளலாம். However, unless otherwise instructed, the presenting bank will release the documents to the drawee only after full payment has been received. And the presenting bank will not be responsible for any consideration arising out of any delay in the delivery of document. ஆகவே உங்களுடைய ஆவண சேகரிப்பு அறிவுறுத்தலுக்கு அமைவாக நீங்கள் பகுதி கொடுப்பனவை ஏற்றுக்கொள்ளலாம். எனினும் முழுமையான கொடுப்பனவை பெற்ற பின்பே ஆவணங்கள் விடுவிக்கப்படும். பகுதி in all cases partial payments will be accepted only subject to compliance with the provisions of either Article 17 or 18 as appropriate. எனினும் உறுப்புரை 17, 18 அதாவது ஆவண சேகரிப்பு உள்நாட்டு நாணயத்தில் என்றால் உள்நாட்டு நாணயத்திலும், ஆவண சேகரிப்பு வெளிநாட்டு நாணயத்தில் இருந்தால் அதற்கான கொடுப்பனவை நீங்கள் வெளிநாட்டு நாணயத்திலும் பெற்றுக்கொள்வதுடன் மேலும் partial payment if accepted will be dealt with in accordance with the provision of Article 60. எனினும் உறுப்புரை 16 அமைவாக கொடுப்பனவை நீங்கள் எந்த விதமான தாமதமின்றி மேற்கொள்ள வேண்டும். உறுப்புரை 19 மிக முக்கியமான ஒரு உறுப்புரை. 19B ஆவண சேகரிப்பை பொறுத்தவரையில் உங்களுடைய வாடிக்கையாளர் வந்து நீங்கள் பகுதி கொடுப்பனவை மேற்கொண்ட பின்பு ஆவணங்களை விடுவிக்குமாறு கோரும் பொழுது நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பகுதி கொடுப்பனவை ஏற்றுக்கொண்டு ஆவணங்களை விடுவிக்க முடியும். உங்களுடைய வாடிக்கையாளர் வங்கிக்கு மிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு வாடிக்கையாளராகவோ அல்லது முதன்மை வாடிக்கையாளராகவோ இருந்தாலும் நீங்கள் வாடிக்கையாளரின் கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது அவருடைய அறிவுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த வங்கி அதாவது அனுப்பும் வங்கியிடமிருந்து பெறப்பட்ட சேகரிப்பு அறிவுறுத்தல்களில் பகுதி கொடுப்பனவு தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருந்தால் மட்டுமே நீங்கள் அதற்கான பகுதி கொடுப்பனவுகளை மேற்கொள்வதுடன் மேற்கூறப்பட்ட உறுப்புரை 16, 17, 18 அமைவாக கொடுப்பனவுகளை மேற்கொள்ள. நீங்க பாத்தீங்கன்னா இந்த உறுப்புரைகள் கூட சில உறுப்புரைகள் ஒவ்வொன்றுக்கொண்டு நெருங்கியதாக காணப்படும். நாங்கள் பார்த்தோம் 16, 17, 18, 19 இந்த 4 உறுப்புரைகளும் கொடுப்பனவுடன் தொடர்புடையது.
உருப்படை 11, 12, 13, 14, 15 பார்த்தீங்கன்னா எல்லாம் பொறுப்பு துறப்பு வங்கிகள், அதாவது அனுப்பும் வங்கியாக இருக்கலாம், சேகரிக்கும் வங்கியாக இருக்கலாம், அல்லது சமர்ப்பிக்கும் வங்கியாக இருக்கலாம். எல்லா வங்கிகளும் சில கடமைப்பாடுகள் இருந்து தம் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. பொறுப்பு துறப்பு உருப்புரை 11 தொடக்கம் உருப்புரை 15. உங்களுடைய பரீட்சைக்கு கற்கும் பொழுதும் நீங்கள் இந்த உருப்புரைகளை அந்த விதத்தில் நீங்கள் மனனம் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்தபடியாக உருப்புரை 20, ஆர்டிகல் 20, இன்ட்ரெஸ்ட். ஆர்டிகல் 20 இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது? ஆனா பகுதி. If the collection instruction specifies that interest is to be collected and the drawee refuses to pay such interest, the presenting bank may deliver the documents against payment or acceptance or on other terms and conditions as the case may be without collecting such interest unless some article 20C applies. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு உருப்புரை, வட்டி தொடர்பாக. நாங்கள் ஏற்கனவே உருப்புரை 4 பார்த்தோம், ஆர்டிகல் 4 கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு சேகரிப்பு அறிவுறுத்தல்களில் எடுத்துரைக்கப்பட்ட 11 விடயங்களில் ஒரு விடயமாக நாங்கள் வட்டியை அவதானித்தோம். அந்த வட்டியை நாங்கள் இப்பொழுது இந்த உருப்புரை 20 விரிவாக ஆராய்கிறோம். அதாவது உங்களுடைய சேகரிப்பு அறிவுறுத்தல் வட்டி அறவிடப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் பொழுது அந்த வட்டியை தான் செலுத்த முடியாது என்று இறக்குமதியாளர் கூறும் போதும் அல்லது இதே உருப்புரையில் ஆவணா பகுதி கமைவாக நீங்கள் அதை உள்வாங்கும் பொழுது, அதாவது நீங்கள் அந்த சேகரிப்பு அறிவுறுத்தலுக்கு அமைவாக ஆவணங்களை விடுவிக்கும். அதாவது 20 ஆவணம் என்ன சொல்லுது? அதாவது ஒரு அறவிடப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், வட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றது, வட்டி அறவிடப்படுறது உங்களுக்கு கட்டாயம் வட்டி வீதம் தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் பீரியட், வட்டி செலுத்த வேண்டிய காலம், அண்ட் பேசிஸ் ஆஃப் கால்குலேஷன், கணக்கீட்டு முறை அல்லது கணிப்பீட்டு முறை. சில நாடுகளில் 360, சில நாடுகளில் 365, அதாவது ஒரு வருடத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. இப்போ நீங்கள் தெளிவாக கூறணும், இது 360 நாளா 365 நாள் அடிப்படையிலா நீங்கள் அந்த வட்டியை சேகரிக்க வேண்டும். வட்டி அறவிடப்பட வேண்டும் என ஒரு சேகரிப்பு அறிவுறுத்தல் கூடுமானால் இந்த 3 விடயங்களும் கட்டாயமாக குறிப்பிடப்பட்டிருத்தல் வேண்டும். இது உங்களுடைய கடந்த கால வினா பத்திரங்களை பார்த்தீங்கன்னா பல்தேர்வு வினாக்கள்ல ஒரு கேள்வியாக வருது அடிக்கடி. யூஆர்சி ஃபைலபிள் டு விதிகளுக்கு அமைவாக உருப்புரை 20, உப உருப்புரை 20 ஆவணாவிற்கு அமைவாக 3 விடயங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய வட்டி தொடர்பான விடயங்கள் தெரியும். இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி வீதம், இன்ட்ரெஸ்ட் பீரியட், வட்டி காலம், பேசிஸ் ஆஃப் கால்குலேஷன் கணிப்பிடப்படும். அப்ப 20A உங்களுக்கு தெரியும், வட்டி அறவிடப்படும் என்று குறிப்பிட்டு அதை சேகரிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்து இறக்குமையாளர் அதை செலுத்த தவறும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த ஆவணங்களை விடுவிக்கலாம். ஆனால் 20C உருப்புரை 20 ஈனா பகுதி என்ன சொல்றது? The collection instruction expressly states that interest may not be waived and the drawee refuses to pay such interest. The presenting bank will not deliver documents and will not be responsible for any consequences.
arising after any delay in the delivery of documents. When payment of interest has been refused, the presenting bank must inform by telecommunication. If that is not possible by other expedient means without delay, the bank from which the collection instruction was. இப்போ இந்த உறுப்புரைக்கு அமைவாக உங்களுக்கு தெரியும் வட்டி அறவிடப்பட வேணும். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த வட்டி விலக்களிக்கப்பட முடியும். ஒரு ஆவண சேகரிப்பில் உங்களுக்கு நீங்கள் சேகரிக்கும் வங்கியாக தொழில்படும் பொழுது மிக முக்கியமாக ஆவணங்கள் பெறப்பட்டவுடன் இந்த சேகரிப்பு அறிவுறுத்தலை வடிவாக வாசித்து வழங்கிக் கொள்ள வேண்டும். வட்டி தொடர்பாக ஏதாவது ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தால் உங்களுடைய சேகரிப்பு அறிவுறுத்தல்களில் நீங்கள் 20B அமைவாக அந்த 3 விடயங்களையும் பார்க்க வேண்டும். மேலும் 20C அமைவாக அந்த வட்டி விலக்களிக்கப்பட முடியுமா முடியாது, மேயோ மே நாட் பி தேர். இந்த மாதிரி எதுவும் கூறப்படாத விடத்து இருந்தால் நீங்கள் அந்த வட்டியை சேகரிக்காமல் ஆவணங்களை விடுவிக்க. ஆனால் வட்டி சேகரிக்கப்பட வேண்டும், விலக்களிக்கப்பட முடியாது என குறிப்பிட்டிருந்தால் நீங்கள் எந்தவித ஒரு காரணத்துக்காகவும் வட்டி சேகரிக்காமல் ஆவணங்களை விடுவிக்க முடியும். அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அனுப்பும் வங்கிக்கு பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் ஏற்படும். காரணம், நான் ஏற்கனவே சொன்னேன், கலெக்ஷன்ல கலெக்டிங் பேங்க் ஒரு ஏஜென்ட் பேங்க். அப்போ நீங்கள் பிரின்சிபல் சொல்ற அதே அறிவுறுத்தலுக்கு அமைவாக நீங்கள் ஒரு முகவராக தொழிற்படும். முதல்வரின் நியதி நிபந்தனைகளில் நீங்கள் மீற முடியாது. ஆகவே சேகரிப்பு அறிவுறுத்தலில் கூறப்பட்ட விடயங்களுக்கு அமைவாக நீங்கள் தெளிவாக இந்த அறிவுறுத்தல்களை செயற்படுத்த வேண்டும். அடுத்த உறுப்புரையை பார்த்தீங்கன்னா உறுப்புரை 21, ஆர்டிகல் 21. நான் சொன்ன மாதிரி இந்த 20 21 நீங்கள் உறுப்புரை 21, the collection instruction specifies that collection charges and expenses are to be for count of the drawee. The drawee refuses to against payment or acceptance or on other terms and conditions as the case may be without collecting charges and expenses unless sub-article 21B applies. இதே உறுப்புரை 20 குறிப்பிட்டவாறு தான் அங்கு வட்டியில் எந்த விதமாக குறிப்பிடப்பட்டதோ அதே போல்தான் இங்கு கட்டணங்கள் செலவினங்கள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டது. அதாவது நீங்கள் ஒரு சேகரிக்கும் வங்கியாக ஒரு சேகரிப்பு ஆவண சேகரிப்பு மற்றும் சேகரிப்பு அறிவுறுத்தலை பெறும் பொழுது உங்களுடைய கட்டணங்கள், அதாவது நீங்கள் ஒரு சேகரிக்கும் வங்கியாக தொழில்படும் பொழுது உங்களுக்குரிய கட்டணங்கள் யாரிடமிருந்து சேகரிக்கப்பட போதும். ஒன்று நீங்கள் உங்களுடைய இறக்குமதியாளர் சேகரிக்க வேண்டும், இல்லாட்டி ஏற்றுமதியாளர். அதே போல் ஏற்றுமதியாளருடைய செலவினங்களை ஏற்றுமதியாளர் வங்கி அவருடைய செலவுகளை ஏற்றுமதியாளர்கள் அல்லது இறக்குமதியாளர் சேகரிக்கும். அந்த சேகரிப்பு அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை சேகரிக்க வேண்டும். அப்ப சேகரிப்பு அறிவுறுத்தல்களில் கட்டணங்கள் இறக்குமதியாளர் செலுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கும் பொழுது அந்த கட்டணத்தை இறக்குமதியாளர் செலுத்த தவறினால் நீங்கள் ஆவணங்களை விடுவிக்கலாம். எப்ப 21B தொடர்பாக இது விதமாக சேகரிப்பு அறிவுறுத்தலில் குறிப்பிடப்படாது இருந்தார். 21B என்ன சொல்லுது? The collection instruction expressly states that charges and expenses may not be waived, and the drawee refuses to pay such charge and expenses. The presenting bank will not deliver documents and will not be responsible
any consequences arising after any delay in the delivery of the document. The payment of collection charges and expenses has been refused. The presenting bank must inform by telecommunication, or if that is not possible, by the other expeditious means without delay, the bank from which the collection instruction was received. இந்த உருப்புரை 20B ஏற்கனவே அந்த வட்டி தொடர்பான உருப்புரையை நோக்கும் அதே விதத்தில் இங்கும் நோக்கினால், இங்கும் சேகரிப்பு அறிவுறுத்தல்களில் கட்டணங்கள் பெறப்பட்டால் மட்டுமே அல்லது கட்டணங்கள் விலக்களிக்கப்பட முடியாது என குறிப்பிடப்படும் இடத்து சேகரிக்கும் வங்கி அந்த கட்டணங்களை இறக்குமதியாளர் மீது சேகரிக்காத ஆவணங்களை விடுவிக்க முடியும். கூறும் இடத்து சில ஆவணங்களை விடுவிக்க சில கால அந்த காலதாமதங்களுக்கு அந்த சேகரிக்கும் வங்கி பொறுப்பு பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் இறக்குமதியாளர் இந்த கட்டணத்தை செலுத்த தவறும் பொழுது அல்லது மறுப்பு தெரிவித்தால் அது தொடர்பான அறிவிப்பை உடனடியாக அனுப்பும் வங்கிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இங்கே வேணது சேகரிக்கும் வங்கி உடனடியாக தொழிற்பட வேண்டும். சேகரிப்பு உடனடியாக அவற்றை சேகரிக்க முற்பட வேண்டும். உருப்புரைகளுக்கு அமைவாக விலக்களிக்கப்பட முடியாது என சேகரிப்பு தெளிவாக கூறியிருந்தால் இறக்குமதியாளர் அதை செலுத்த தவறும் பட்சத்தில் உடனடியாக அனுப்பும் வங்கிக்கு தெரியப்படுத்தல் வேண்டும். மேலும் அதே உருப்புரை, in all cases wherein the express terms of a collection instruction or under these rules, disbursements and expenses and the collection charges are to be borne by the principal. Collecting bank shall be entitled to recover promptly outlays in respect of disbursements, expenses and charges on the bank from which the collection instruction was written. And the remitting bank shall be entitled to recover promptly from the principal any amount so paid out by it, together with its own disbursements, expenses and charges, regardless of the fate of the collector. D. Banks reserve the right to demand payment of charges and expenses in advance from the party from whom the collection instruction was received. Cover costs in attempting to carry out any instruction and pending receipt of such payment, also reserve the right not to carry out such instruction. பாத்தீங்கன்னா உருவாகினது வங்கிகள் அனுப்பும் வங்கியாக இருக்கலாம், சேகரிக்கும் வங்கியாக இருக்கலாம், சார்பிக்கும் வங்கியாக இருக்கலாம். எந்த ஒரு வங்கியும் இந்த ஆவண சேகரிப்பை கையாளும் பொழுது அதற்குரிய செலவினங்கள், ஹேண்ட்லிங் சார்ஜஸ், பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா பொதுவாக இம்போஸ்ட் டிவிஷன்ல டாக்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பேமெண்ட்டாக இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் அக்செப்டன்ஸாக இருக்கலாம். நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை கையாளும் போது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நாங்கள் எங்களுடைய கமிஷனாக சார்ஜ் பண்ணுறோம். அது எங்களுடைய வங்கிகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இன்கம், வருமானம். இதையும் ஃபீ-பேஸ் இன்கம், எங்களுடைய சேவைகள் மூலம் பெறப்படும் கட்டண வருமானம். ஒவ்வொரு வங்கியும் அந்த ஃபீ-பேஸ் இன்கம், கட்டண வருமானத்தை அதிகரிக்கவே முற்படும். உரிய விதத்தில் உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளும் விதத்தில் இந்த வங்கிகள் தொழிற்படும். இந்த வங்கிகள் அந்தந்த கட்டணங்களை பெற்றுக்கொண்ட பின்புதான் அதற்குரிய சேவைகளை உரிய விதத்தில் செயற்படுத்தும். அதனால் ஏற்படும் எந்த ஒரு கால தாமதத்திற்கும் வங்கிகள் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக உருப்புரை 22. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 19 இருந்து தொடர்ந்து ஒரு 25 அனைத்து உருப்புரைகளும் மிக முக்கியமான கருதப்படும். உருப்புரை 22 என்ன சொல்றது? எக்ஸெப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும். ஏற்கனவே பார்த்தோம். உருப்புரை 6 சைட் எக்ஸெப்டன்ஸ், அதாவது கண்டதும் அல்லது ஏற்றுக்கொள்ளல் அடிப்படையில் என்னன்னு பார்த்தோம். உருப்புரை 7 பார்த்தோம் டாக்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பேமெண்ட், டாக்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் எக்ஸெப்டன்ஸ், கொடுப்பனவின் பின் ஆவணங்கள் விடுவிப்பு, ஏற்றுக்கொள்ளலின் பின் ஆவணங்கள் விடுவிப்பு. அந்த ஏற்றுக்கொள்ளல் என்றால் என்ன? அந்த ஏற்றுக்கொள்ளல் எவ்வாறு அமைய வேண்டும் அல்லது ஏற்றுக்கொள்ளல் தொடர்பான பொறுப்பு வேண்டும். அதுதான் இந்த உருப்புரை 22 எடுத்துரைக்கும். உங்களுக்கு தெரியும், ஏற்றுக்கொள்ளல்
அடிப்படையில் ஆவணங்கள் பெறப்படும் பொழுது முக்கியமாக மாற்றுண்டியல் டிபிஏ டிஎம் பார்த்தீங்கன்னா டிபியில் மாற்றுண்டியல் கட்டாயம் ஏற்றுமதியாளர் அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு டிபி டாக்குமெண்ட், ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாற்றுண்டியல் இல்லாது நீங்கள் பெறலாம். ஆனால் டிஏ டாக்குமெண்ட்ல கட்டாயம் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பில்லை ஏற்றுக்கொள்ளலாம். அதுதான் பிறகு பார்த்தா உறுப்புரை 8 ஆவண உருவாக்கு. அந்த டிஏ டாக்குமெண்ட்ல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அல்லது ஒரு ப்ராமிசரி நோட் வாக்குறுதி இல்லாத விடத்து அதை உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை அந்த உறுப்புரை உங்களுக்கு வழங்கிவிடும். ரைட். அப்போ ஒரு டிஏ டாக்குமெண்ட்டுக்கு ஆவண சேகரிப்பு, அதாவது ஏற்றுக்கொள்ள அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆவண சேகரிப்பை பெறும் பொழுது உங்களுடைய வாடிக்கையாளர் ஏற்றுமதி இறக்குமதியாளர் அந்த ஆவண சேகரிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள என்ன சொல்லுது? The presenting bank is responsible for seeing that the form of the acceptance of a bill of exchange appears to be complete and correct, but is not responsible for the genuineness of any signature or for the authority of any signatory to sign the acceptance. அப்ப யுஆர்சி விதிகளுக்கு அமைவாக ஒரு சேகரிக்கும் வங்கி கவனத்திற்கு எடுக்க வேண்டிய மிக முக்கியமானதுதான் அந்த ஏற்றுக்கொள்ளும் விதம். அந்த ஏற்றுக்கொள்ளல் உரிய விதத்தில் முழுமையாக பூர்த்தி செய்யப்படுவதுடன் சரியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கம்ப்ளீட் அண்ட் கரெக்ட். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும், சரியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏபிசி கம்பெனி லிமிடெட் என இறக்குமதியாளரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தால் மாற்றுண்டியலில் ஏபிசி கம்பெனி லிமிடெட் என்ற முத்திரையில் அந்த முத்திரையை மாற்றுண்டியலில் விடுவதன் மூலம் ஏற்றுக்கொள்ளல் வேண்டும். XYZ லிமிடெட் என்று அந்த மாற்றுண்டியலை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உரிய விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட முடியும். இங்கே ஒரு தவறு உள்ளது. ஆகவே முழுமையாகவும் சரியாகவும் அந்த மாற்றுண்டியல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா என்பதை மிக முக்கியமாக உணர்த்தி. ஆனால் அந்த சேகரிக்கும் வங்கியோ சமர்ப்பிக்கும் வங்கியோ இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அவசியமில்லை. அந்த ஏற்றுக்கொள்பவரின் கையொப்பத்திற்கான உண்மைத்தன்மைக்கோ அல்லது அதிகாரத்தில் genuineness of any signature, அந்த ஏற்றுக்கொள்ளையில் இடப்படும் எந்த ஒரு கையொப்பத்தின் உண்மைத்தன்மைக்கோ for the authority of any signature, அதாவது அதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கையொப்பம் தொடர்பாக நீங்கள் எந்த விதமான அக்கறையும் கொள்ள தேவையில்லை. இந்த உறுப்புரையின் கீழ் அமையும். எனினும் வங்கி பொதுவான நடைமுறைகளின் பிரகாரம் பேங்கிங் பிராக்டிஸ் நாங்கள் இந்த மாற்றுண்டியல் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அந்த மாற்றுண்டியலில் இடப்படும் கையொப்பங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட மேண்டேட்ஸுடன் பொருந்தப்படுதா? அதாவது ஒரு கம்பெனியில் 2 பணிப்பாளர்கள் டிரெக்டர்ஸ் ஏபி என்று இருக்கும் பொழுது அந்த ஏபி டிரெக்டர்ஸின் சிக்னேச்சர்ஸ் இருவரிடமும் கையொப்பங்கள் எங்களுடைய வங்கிகளில் உள்ள கையொப்பங்களுடன் பொருந்ததா என்று பார்த்து நாம் அந்த கையொப்பத்தை வெரிஃபை பண்ணுவோம். சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன். இதையும் திருப்பி நீங்கள் இந்த ஆர்டிக்கல் 9 உடன் இணைக்கலாம். அதாவது பேங்க்ஸ் should obtain good faith and reasonable care. வங்கிகள் நல்லெண்ணத்துடனும் அவதானமாகவும் அக்கறையுடனும் நடந்து கொள்ளும். இந்த அடிப்படையில் நீங்கள் இந்த சிக்னேச்சர் வெரிஃபிகேஷனை உங்களுடைய வங்கி நடைமுறைகளுக்காக பிரயோகிக்கலாம். எனினும் உறுப்புரைக்கு அமைவாக 22 உறுப்புரைக்கு அமைவாக உங்களிடம் ஒரு வினா கேட்கப்படும் இடத்து அந்த வினாவிற்கான பதில் நீங்கள்
கையொப்பத்தின் உண்மைத்தன்மைக்கோ அல்லது அதன் அதிகாரத்திற்கோ பொறுப்பு கூற வேண்டிய அவசியம். அங்கு ஏபி இந்த 2 டைரக்டர் சைன் பண்ணி இருந்தால் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த எக்ஸெப்டன்ஸ் கம்ப்ளீட் அண்ட் கரெக்டான இப்படி இருக்கும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஆவணங்களை விடுவிக்க முடியும். திருப்பி ஆர்டிக்கல் 23 உறுப்புரை 23 பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த 22 23 கிட்டத்தட்ட அந்த இன்ட்ரெஸ்டும் சார்ஜஸும் மாறி 20 21 நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கலாம். மாதிரி 22 23 என்ன சொல்லுது? ப்ராமிசரி நோட்ஸ் அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். 22ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஏற்றுக்கொள்ளலை மேற்கொள்ளும் பொழுது இந்த ஏற்றுக்கொள்ளல் ஒரு மாற்றுண்டியலில் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது பார்த்த மாதிரி இங்க 23ல ப்ராமிசரி நோட்ஸ் வாக்குறுதி சீட்டு மற்றும் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளலுக்காக பயன்படுத்தப்படும் பொழுது அதிலும் நீங்கள் இதே விடயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். Article 23 is the presenting bank is not responsible for the genuineness of any signature or for the authority of any signatory to sign a promissory note, receipt or other instruments. அப்ப இங்க 22ல சொன்ன மாதிரி இங்க 23ல சொல்லுறது நீங்கள் வாக்குறுதி சீட்டையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஏற்றுக்கொள்ளலில் பிரயோகிக்கப்படும் கையொப்பத்திற்கான உண்மை தன்மைக்கோ அல்லது அதிகாரத்திற்கோ பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது உறுப்புரை 24 ப்ரொடெஸ்ட் எதிர்ப்பு என்று சொல்லுவோம். அது சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படும் ஒரு செயல்முறை எதிர்ப்பு ப்ரொடெஸ்ட். Article 24 சொல்லுது the collection instruction should give specific instructions regarding protest or the legal processing lead thereof in the event of non-payment or non-execution. ஒரு ஆவண சேகரிப்பு பெறப்படும் இடத்து அந்த ஆவண சேகரிப்புக்கான கொடுப்பனவு மேற்கொள்ளப்படாத விடத்தோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாத விடத்தோ அதற்காக செயற்படுத்தப்படும் ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை அல்லது ஒரு சட்ட ரீதியிலான நடவடிக்கை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அந்த சேகரிக்கும் அறிவுறுத்தல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. In the absence of such specific instruction, the banks concerned with the collection have no obligation to have the documents protested, so subjected to other legal personal thereof for non-payment or non-execution. ஆவண சேகரிப்பில் இந்த எதிர்ப்பு தொடர்பான ஏதாவது விடயங்கள் குறிப்பிடப்படாத விடத்து வங்கிகள் அதற்குரிய எந்த விதமான கடமைப்பாட்டிற்கும் உள்ளார். இந்த ஆவண சேகரிப்பை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், திருப்பியும் ஒவ்வொரு உறுப்புரையை நீங்கள் உற்று நோக்கினால் அதிகமான உறுப்புரைகளில் எல்லாம் இந்த கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் சேகரிப்பு அறிவுறுத்தல் மிக முக்கியமான ஒரு உறுப்புரை ஆர்டிகல் 4. அந்த சேகரிப்பு அறிவுறுத்தல் கூறப்பட்ட விடயம் நீங்கள் ஒரு சேகரிக்கும் வங்கியாகவோ அல்லது சமர்ப்பிக்கும் வங்கியாக தொழில்படும் பொழுது எப்பொழுதும் சேகரிக்கும் அறிவுறுத்தல்கள் குறிப்பிடப்பட்ட விடயங்களை தான் நீங்கள் வடிவாக தெளிவாக வாசித்து அதற்கேற்ப உங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பிறகு அதே உறுப்புரையில் இறுதியாக any charges and expenses incurred by banks in connection with such protest or the legal process will be for the account of the party from whom the collection instruction was received. உங்களுக்கு இந்த ஒரு சேகரிப்பு அறிவுறுத்தல் பெறப்பட்டு ஒரு ஆவண சேகரிப்பின் கீழ் ஒரு சேகரிப்பு அறிவுறுத்தல் பெறப்பட்டு அந்த சேகரிப்பு அறிவுறுத்தல்களில் ஆவண சேகரிப்பு தொடர்பான கொடுப்பனவு மேற்கொள்ளப்படாத விடத்தோ அல்லது மேற்கொள்ளப்படாத விடத்து ஏற்படும் சந்தர்ப்பங்களில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது அதற்குரிய செலவுகள் அனைத்தையும் எந்த தரப்பினர் உங்களுக்கு ஆவண சேகரிப்பை அனுப்பி வைத்தாரோ அவர் அதை செலுத்த வேண்டிய நிலைமைக்கு உள்வாங்கப்படும். அடுத்ததாக ஆர்டிகல் 25 உறுப்புரை 25 கேஸ் ஆஃப் நீட் தேவை ஏற்படும்
நிகழ்வு. ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது? If the principal nominates a representative to act as case of need in the event of non-payment and or non-acceptance, the collection instruction should clearly and fully indicate the powers of such case of need. In the absence of such indication, banks will not accept any instruction from the case of need. இந்த தேவை ஏற்படும் நிகழ்வுண்டா உங்களுக்கு ஒரு ஆவண சேகரிப்பு பெறப்படும் பொழுது மேற்கொள்ளப்படும் எதிர்ப்பு அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கை, அதே நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கோ அல்லது இந்த ஆவணங்களை கையாளுவது தொடர்பாக விசேடமாக ஒரு பிரதிநிதி, ஏற்றுமதியாளரால் நியமிக்கப்படும் ஒரு பிரதிநிதி. அப்ப உங்களுக்கு ஒரு ஆவண சேகரிப்பு பெறப்படும் இடத்துக்கு, உதாரணம் இலங்கையில் நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர் இறக்குமதியாளருக்கு ஒரு ஆவண சேகரிப்பு பெறப்படும் இடத்து, அந்த ஆவண சேகரிப்பை கையாள்வதற்காக இலங்கையில் ஒரு பிரதிநிதியை சில நேரம் ஏற்றுமதியாளர் தெரிவு செய்திருக்கலாம் அல்லது குறிப்பிட்டிருக்கலாம். அவ்வாறு ஒரு தேவை ஏற்படும் நிகழ்வு ஒரு பிரதிநிதி தெரிவு செய்யப்பட்டு குறிப்பிடப்பட்டிருந்தால் அவர் யார், அவருக்குரிய அதிகாரங்கள் என்ன என்பனவற்றை தெளிவாக அந்த சேகரிப்பு அறிவுறுத்தல்கள் கூறப்பட வேண்டும். என்ற நபர் அந்த கேஸ் ஆஃப் நீடாக குறிப்பிடப்பட்டிருந்தால் யார் அந்த அந்த ஏக்குரிய அதிகாரங்கள் என்ன, இந்த அதிகாரங்கள் நபர் பற்றிய விடயங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு மூன்றாவது நபர் வந்து நான் தான் இந்த ஆவண சேகரிப்பிற்கான தேவை ஏற்படும் நிகழ்வு அல்லது ஒரு பிரதிநிதியாக தொழிற்பட போவதாக கூறப்படும் இடத்து நீங்கள் அவருடைய அறிவுறுத்தல்களை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன், சேகரிப்பு அறிவுறுத்தல்கள் குறிப்பிடப்பட்டிருந்தால் மட்டுமே நீங்கள் ஒரு நபரின் அறிவுறுத்தல்களை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஒரு மூன்றாவது நபரின் அறிவுறுத்தலை பெற்றுக்கொள்ளலாம். இறுதியாக உறுப்புரை 26 அட்வைசஸ், இது ஒரு பெரிய உறுப்புரை. அட்வைசஸ் அறிவித்தல். Collecting banks are to advise fate in accordance with the following rules. பார்ப்போம். Form of advice. All advices or information from the collecting bank to the bank from which the collection instruction was received must bear appropriate details, including in all cases the later banks அப்ப அந்த அறிவித்தலின் வடிவம் முக்கியமாக உங்களுக்கு ஒரு ஆவண சேகரிப்பு டிபியாக இருக்கலாம், டிஏஆர் இருக்கலாம், ஒரு சேகரிக்கும் வங்கியாக நீங்கள் அதை சேகரிக்கும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் அந்த அனுப்பும் வங்கியின் ஆர்டிக்கல் நாங்கள் பார்த்தோம். அப்ப அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் குறிப்பிடப்பட்டிருந்தால்தான் அந்த ஆவண சேகரிப்பு தொடர்பான ஏதாவது ஒரு தொடர்பாடல் பின்தொடர்ந்து அந்த தொடர்பாடல்களை மேற்கொள்வதற்கு கட்டாயம் ரெஃபரன்ஸ் நம்பர் தரும். உதாரணத்துக்கு உங்களுடைய வாடிக்கையாளர் இறக்குமதியாளர் ஏ என்ற வாடிக்கையாளருக்கு பி என்ற ஏற்றுமதியாளரிடமிருந்து ஒரே நாளில் ஒரே தொகைக்கு 5 விதமான ஆவணங்கள் பெறப்படலாம். $20,000 5 டிபி டாக்குமெண்ட்ஸ் பெறப்படலாம். ஆனால் அந்த 5 டாக்குமெண்ட்ஸுக்கும் 5 விதமான ரெஃபரன்ஸ் நம்பர் தொடர் குறியீட்டு இலக்கங்கள் உள்ளது. இப்போ நீங்கள் அந்த வங்கியுடன் தொடர்படும் பொழுது ஏதாவது ஒரு ஆவணத்தில் பிழை ஏற்படும் பொழுது உங்களுக்கு தொகையை மட்டும் குறிப்பிட்டு அந்த ஆவணம் தொடர்பான தொடர்பாடலை மேற்கொள்ள முடியாது. காரணம் அதை இனங்கொள்வது சுலபம் அல்ல. ஆகவே அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மிக முக்கியம். ஏதாவது ஒரு பிணக்கு, ஏதாவது ஒரு இந்த ஆவணம் தொடர்பாக ஏதாவது ஒரு சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய நீங்கள் அந்த பேங்குக்கு ஸ்விஃப்ட் மூலம் தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்கள்
உங்களுடைய ஸ்விஃப்ட் மெசேஜில் கட்டாயம் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் குறிப்பிடப்படும். ஆகவே நீங்கள் பெறப்படும் ஒவ்வொரு ஆவண சேகரிப்பையும் உடனடியாக தெளிவாக அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்கள். B. Method of advice. It shall be the responsibility of the remitting bank to instruct the collecting bank regarding the method by which the advices detailed in C1, 2, and C3 are to be given. In the absence of such instructions, the collecting bank will send the relative advices by the method of its choice at the expense of the bank from which the collection instruction was received. இங்க மெத்தட் ஆஃப் அட்வைஸ், அட்வைஸ் பண்ற முறை, இதே உறுப்புறையில் ஈனா பகுதியில் குறிப்பிட்ட அந்த 3 விதமான செயல்முறைகளுக்கு அமைவாக நீங்கள் அந்த அறிவித்தல் முறையை மேற்கொள்ள வேண்டும். பார்ப்போம் என்ன அந்த 3 முறை. அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட், கொடுப்பனவிற்கான அறிவித்தல். The collecting bank must send without delay advice of payment to the bank from which the collection instruction was received, detailing the amounts collected, charges and disbursements and expenses deducted where appropriate, and method of disposal of the funds. உங்களுக்கு ஒரு டிபி டாக்குமெண்ட் பெறப்படும் பொழுது அந்த ஆவண சேகரிப்பில் பேமெண்ட் தொடர்பாக அறிவுறுத்தல்கள் குறிப்பிடப்பட்டது. Please remit to our account with Standard Chartered Bank, New York. அந்த மாதிரி அவங்களுடைய பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் போட்டு அவங்களோட நோஸ்டோ அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அந்த கவரிங் ஷீட்டில் போட்டிருப்பாங்க பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? உங்களுக்கு தெரியும் டெனர் டிபி கண்டதும் கொடுப்பனவை மேற்கொள்ள வேணும். அப்போ நீங்கள் இம்போர்ட்டருக்கு டாக்குமெண்ட்ஸை அதுக்கான கொடுப்பனவை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆவணங்களை விடுவிப்பீர்கள். பேமெண்ட் செஞ்ச உடனே அந்த ரெமிட்டிங் பேங்க்கு தெரியப்படுத்தும் எப்போ பேமெண்ட் செஞ்சீங்க, எப்போ வேல்யூ டேட். பார்ப்போம். பேமெண்ட் இன்றைக்கு செஞ்சீங்க என்றால் நீங்கள் உடனே அதுக்கு ஒரு வேல்யூ டேட் உங்களுடைய டீலர்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் செட்டில் பண்ணுறீங்க உங்களுடைய கஸ்டமர், அவங்களோட டெபிட் பண்ணுறீங்க. ஆனால் ஏற்றுமதியாளருக்கு எப்போ போய் அந்த காசு சேர போகுது. இன்றைக்கே போகணுமா, நாளைக்கு போகணுமா, இல்லை நாளைக்கு போகணுமா? ஏன்னா இன்றைக்கே போனால் அதை நாங்கள் சொல்லுவோம் கேஷ் டிரான்சாக்ஷன், நாளைக்கு போனால் அதை நாங்கள் சொல்லுவோம் கம் டிரான்சாக்ஷன், 2 வங்கி அலுவலகத்தில் நாங்கள் சொல்லுவோம் ஸ்பாட் டிரான்சாக்ஷன். அந்த மாதிரி வேல்யூ டேட்டை குறிப்பிட்டு நீங்கள் சொல்லணும் எப்போ பேமெண்ட் செய்யப்பட்டது, என்ன அமௌண்ட், உங்களுடைய சார்ஜஸை நீங்கள் டிடக்ட் பண்ணிட்டு ரீஇம்பர்ஸ்மெண்ட் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணி $1,000 பில் என்றால் உங்களோட சார்ஜஸ் $25, $1,000 $25 டிடக்ட் பண்ணி போட்டு நெட் அமௌண்ட் $975 நீங்கள் பே பண்ணிட்டு உங்களுடைய அட்வைஸில் சொல்லணும். அப்போ தான் அந்த ரெமிட்டிங் பேங்க் அனுப்பும் வங்கிக்கு தெரியும் நீங்கள் எப்போ பேமெண்ட் செஞ்சீங்க, என்ன வேல்யூ டேட், எவ்வளவு உங்களுடைய சார்ஜஸ் டிடக்ட் பண்ணி பெற்று. அட்வைஸ் ஆஃப் acceptance. The collecting bank must send without delay advice of acceptance to the bank from which the collection instructions was received. டிஏ அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆவணம் பெறப்பட்டிருந்தால் தெரியும் நீங்கள் மாற்றுண்டிகளை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆவணங்களை விடுவிப்பீர்கள். நீங்கள் ஆவணங்களை விடுவித்ததுடன் உங்களுக்கு தெரியும் எப்ப அந்த ஆவணத்திற்கான கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது முதிர்வு திகதி, மெச்சூரிட்டி டேட், அதை நீங்கள் கணிப்பீடு செய்ய வேண்டும். சில நேரம் உங்களுடைய ஆவண சேகரிப்பு அந்த அறிவுறுத்தல்களை குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த டிஏ டாக்குமெண்ட்டுக்குரிய முதிர்வு திகதி அல்லது மெச்சூரிட்டி அல்லது சில வேளைகளில் நீங்கள் அந்த முதிர்வு திகதியை கணிப்பிட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப நீங்கள் அந்த முதிர்வு திகதியை கணிப்பிட்டு நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளருக்கும் தெரியப்படுத்துவீர்கள். வாடிக்கையாளரும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார். அந்த திகதியை நீங்கள் அனுப்பும் வங்கிக்கு தெரியப்படுத்தணும். இந்த டிஏ டாக்குமெண்டிற்கான கொடுப்பனவு இந்த திகதியில் மேற்கொள்ளப்படும். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் கூறியவாறு யூஆர்சி கலெக்ஷன் ஆவண சேகரிப்பில் கொடுப்பனவு
டிபியில் என்னது, உங்களுடைய வாடிக்கையாளர் பே பண்ணால் நீங்கள் பே பண்ணுவீங்க. டாக்குமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் பேமெண்ட், உங்களுடைய கொடுப்பனவை பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் இறக்குமதியாக்க அவர்களை விடுவிப்பீங்க. மாதிரி ஏற்றுக்கொள்ள பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆவணம் விடுவிப்பீங்கள். ஆனால் முதிர்ச்சி கதியில் திருப்பி இம்போர்ட்டர் உங்களுடைய இறக்குமதியாளர் பேமெண்ட் கொடுப்பனவை மேற்கொண்டால் மட்டுமே நீங்கள் கொடுப்பனவை மேற்கொள்ளும். அட்வைஸ் ஆஃப் எக்ஸெப்டன்ஸ், அப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்ளலின் பின் உடனடியாக நீங்கள் இந்த ஏற்றுக்கொண்ட மாற்றுண்டிலை கவனமாக உங்களுடைய கையகத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் அதற்கான ஒரு அறிவித்தலை அனுப்பும் வங்கிக்கு அனுப்பி வைப்பீர்கள். ரைட், ஆவணம் விடுவிக்கப்பட்டது, அதற்கான முதிர்வு தேதி, இந்த டேட். மூன்றாவது பகுதி advice of non-payment and or non-acceptance. The presenting bank should endeavor to ascertain the reasons for non-payment and or non-acceptance and advise accordingly without delay the bank from which it receive the collection instruction. பேமெண்ட் செய்தால் பிரச்சனையில் நீங்கள் அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட், எக்ஸெப்ட் பண்ணால் பிரச்சனையில் நீங்கள் அட்வைஸ் ஆஃப் எக்ஸெப்ட். அப்போ ஒரு ஆவண சேகரிப்பு பெறப்பட்டு டிபி முறையில் பெறப்பட்டு அதுக்கான கொடுப்பனவை மேற்கொள்ளாட்டி நீங்கள் உடனே தெரியப்படுத்துவோம். அப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. திருப்பி சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் நீங்கள் ஒரு சேகரிக்கும் வங்கி அல்லது சமர்ப்பிக்கும் வங்கி தொடர்படும் போது உடனடியாக தொடர்படும். ஆக்ட் வித்அவுட் டிலே. டிபி டாக்குமெண்ட் வந்தால் உடனே நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர் தெரியப்படுத்தணும். டிபி டாக்குமெண்ட் வந்துருக்கு, அவர் பே பண்ண மாட்டார் உடனடியாக. அடுத்த நேரம் ஒரு கிழமையில பே பண்ணலாம், அடுத்த நேரம் 2 கிழமையில பே பண்ணலாம். நாங்கள் இன்னும் அந்த அனுப்பும் வங்கியை தெரியப்படுத்தும் இந்த ஆவணங்கள் இன்னும் இந்த ஆவணத்திற்கான கொடுப்பனவு மேற்கொள்ளப்படவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ள டாக்குமெண்ட் வந்தாலும் அதை கஸ்டமர் இன்னும் அக்செப்ட் பண்ண ஏற்றுக்கொள்ள. அங்க அனுப்பும் வங்கிக்கோ ஏற்றுமதியாளருக்கு தெரியாது நீங்கள் ஆவணங்களை விடுவித்தீர்களா இல்லையா. அங்கேயும் ஏற்றுக்கொள்ளப்பட உடனே சொல்லணும். அது உங்களுடைய பேங்கிங் ப்ராக்டிஸ். ரைட், இவ்வளோ நாள் நீங்கள் போய் திருப்பி சொல்ல போறீங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸ் பே பண்ண இல்லை, டாக்குமெண்ட் அக்செப்ட் பண்ணப்பட இல்லை. சரியா, வங்கிகளுக்கு வங்கி அவருடைய ப்ராக்டிஸ் வித்தியாசப்படலாம். அப்போ நீங்கள் ஒரு அகெயின் ஆர்டிகல் 9 பேங்க் ஷுட் ஆக்ட் இன் குட் ஃபேத் அண்ட் ரீசனபிள் கேர். நீங்கள் ஒரு நல்லெண்ணத்துடன் அவதானமாக நடந்து கொள்ளும் ஒரு வங்கியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கு. அந்த அனுப்பும் வங்கிக்கு போய் தெரியப்படுத்தணும் இன்னும் அந்த ஆவணங்கள் கொடுப்பனவு மேற்கொள்ளப்படவில்லை அல்லது மேற்கொள்ளப்படவில்லை. மேலும் the presenting bank must send without delay advice of non-payment and advice of non-acceptance to the bank from which it received the collection instruction. Right? முதலாவது presenting bank should endeavor to ascertain the reason for. முதலாவது சேகரிக்கும் வங்கி ஒரு சமர்ப்பிக்கும் வங்கி நீங்கள் காரணத்தை தெரியணும். ஏன் இந்த டாக்குமெண்ட் இன்னும் பே பண்ணப்படையில், ஏன் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பிறகு அதற்கான காரணத்தை அறிந்த பின் உடனடியாக நீங்கள் அனுப்பும் வங்கிக்கு தெரியப்படுத்தும். இறுதியாக என்ன சொல்வது, on receipt of such advice the remitting bank must give appropriate instructions as to the further handling of the document. நீங்கள் அனுப்பும் வங்கிக்கு அவ்வாறு ஒரு அறிவித்தலை மேற்கொள்ளும் பொழுது அதற்காக அந்த ஆவணங்களை கையாள்வதற்கான மேலதிகமான அறிவித்தல்கள் உங்களுக்கு அனுப்பும் வங்கியிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு டாக்குமெண்ட் வந்து எனது 6 மாசமா 7 மாசமா வச்சு கொண்டிருக்கேன். ஒரு டாக்குமெண்ட் ஏற்றுக்கொள்ளாம வச்சிருக்கேன். சரியா, எங்களுக்கு தேவையில்லை, சும்மா டாக்குமெண்ட் கொண்டு பேங்க்ல அடுக்கி கொண்டிருக்கு. நீங்கள் அவர்கள் மேலதிகமான அறிவித்தல்களை உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாக டிபி டாக்குமெண்ட்ஸ் வந்தவுடனே பே பண்ணாமல் இருக்கிற சான்சஸ் குறைவு. ஸோ கூடிய அளவில் அந்த கொடுப்பனவை மேற்கொண்டு அவங்களை விடுவிப்போம். அதே மாதிரி எக்ஸப்டன்ஸும் ஏற்றுக்கொள்ளல், உடனடியாக ஏற்றுக்கொள்ளலை மேற்கொண்டு ஆவணங்கள் விடுவிக்கும். கூடுதலாக இந்த பிரச்சனை பார்த்து டிஏ டாக்குமெண்ட்ஸ்ல எக்ஸெப்ட் பண்ணி பே பண்ண. உங்களுக்கு தெரியும், டிஏல ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு முதிர்வு திகதியில் உங்களுடைய வாடிக்கையாளர் இறக்குமதியாக அதுக்கான கொடுப்பனவை மேற்கொள்ள. அந்த உரிய திகதி வரும் பொழுது உங்களுடைய வாடிக்கையாளர்
அதற்கான கொடுப்பனவை மேற்கொள்ளாத விடத்து நீங்கள் உடனடியாக அனுப்பும் வங்கிக்கு தெரியப்படுத்தணும். நான் பே அந்த டிஏ மெச்சுவர்ட் பில் இன்னும் பே பண்ணப்படவில்லை. சரியாக அந்த டியூ டேட், அதாவது டியூ டேட்டுக்கு அடுத்த நாள் நீங்கள் போய் சொல்லணும் இந்த பில் இன்னும் பே பண்ணப்படவில்லை. தெரியும், டிஏ டாக்குமெண்ட்ல உங்களோட கஸ்டமர் பே பண்ணாட்டி நீங்கள் அதுக்கான கொடுப்பனை மேற்கொள்ள வேண்டிய எந்த விதமான கடமைப்பாடும் இல்லை. கொடுப்பனை தொடர்பான எந்த விதமான கடமைப்பாடும் இல்லை. ஆனால் உங்களுக்கு இருக்க கடமைப்பாடு என்ன? உடனடியாக அனுப்பும் வங்கிக்கு போய் தெரியப்படுத்தணும் இன்னும் இந்த முதிர்வு திகதிக்கான கொடுப்பனவு மேற்கொள்ளப்படவில்லை. On receipt of such advice, the remitting bank must give appropriate instruction as to the further handling of the document. If such instructions are not received by the presenting bank, DPA இருக்கலாம், DA இருக்கலாம், அல்லது DA accept பண்ணி மெச்சூர் பண்ண பில்லாக இருக்கும். Are not received by the presenting bank within 60 days after its advice of non-payment. Right, within 60 days after its advice of non-payment or non-acceptance, documents may be returned to the bank from which the collection instruction was received without any further responsibility on the part of the person. இந்த நாட்கள் முக்கியம். 60 நாள் நம்மளுடைய பல்தேர்வு வினாக்கள்ல ஒரு கேள்வியா வரலாம். அதாவது நீங்கள் அனுப்பும் வங்கிக்கு தெரியப்படுத்தி அந்த ஆவணங்களுக்கான கொடுப்பனவை மேற்கொள்ளப்படாவிட்டாலோ, அந்த ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலோ, அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆவணம் லீவ் தேதியில் கொடுப்பனவை மேற்கொள்ளப்படாத விடத்தை நீங்கள் அனுப்பிய மெசேஜ் செய்திக்கு எதுவிதமான பதிலும் அனுப்பும் வங்கியிலிருந்து பெறப்படாத விடத்து நீங்கள் அனுப்பிய திகதியிலிருந்து 60 நாட்களுக்குள் எந்த விதமான பதிலும் அனுப்பும் வங்கியிலிருந்து பெறப்படாத விடத்து நீங்கள் அந்த ஆவணங்கள் விடுபடாத இருந்தால் அந்த ஆவணங்களை திருப்பி அனுப்பலாம். அந்த ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தால் அந்த ஆவணங்களை திருப்பி அனுப்பலாம். அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதிர்வு திகதியில் பெறப்பட்டு முதிர்வு திகதியில் கொடுப்பனவு மேற்கொள்ளப்படாது பின்பு நீங்கள் அறிவித்த வராது இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாற்றுண்டியலை நீங்கள் 60 நாட்களுக்குள் திருப்பி இதுதான் இந்த கடைசி உறுப்புரை. மிக முக்கியமான ஒரு உறுப்புரை. பார்த்தீங்கன்னா யூஆர்சி 522 விதிகள் 26 உறுப்புரை. அப்புறம் பார்ப்போம் யூசிபியில் 39 உறுப்புரைகள். யூசிபியில் ஒப்படைக்கையில் இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நேரடியாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை. அதாவது நீங்கள் உங்களுக்கு இந்த ஆவண சேகரிப்பில் கூடிய அன்றாட உங்களுடைய தொழில் நடவடிக்கைகளில் முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாவிட்டாலும் இந்த உறுப்புரைகளை 2-3 முறை வாசித்து நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை. காரணம் இது ஒரு இலகுவான பொறிமுறை. இந்த 26 உறுப்புரைகளை நீங்கள் வடிவாக மனனம் செய்து கொண்டால் உங்களுடைய பரீட்சைக்கும் இந்த ஒரு வினாவிற்கும் நீங்கள் பதிலளிக்கும். அது மனனம் செய்வதென்றால் நீங்கள் முழு உறுப்புரையும் மனநமாக்குவதில்லை. அதில் உள்ள முக்கியமான விடை 1வது வினாவை பொறுத்தவரையில் சின்ன சின்ன விடயங்கள் உங்களுக்கு பிறல் நுழையிலே இருக்கும். வட்டி தொடர்பான இந்த 3 விடயங்கள், இந்த 26வது உறுப்புரையை பொறுத்தவரையில் இந்த 60 நாட்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விடயங்கள் ஏற்றுக்கொள்வது என்னது முக்கியமான நீங்கள் கவனிக்கணும், அது முக்கியமான நீங்கள் கவனிக்க வேண்டிய தேவை. அந்த மாதிரி முக்கியமான விடயங்களை நீங்கள் நுணுக்கமாக படிக்கணும். அதே போல் உங்களுடைய விடையளிப்பதற்கு சில நேரம் செயல்முறை ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளும் அன்றாட நடவடிக்கையின் போதும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை நீங்கள் எவ்வாறு கையாளப்போம். அவ்வாறு வினாக்கள் எழுப்பப்படும் பொழுது உங்களுக்கு இந்த 26 உறுப்புரைகளும் தெளிவாக விளங்கியிருந்தால் நீங்கள் அதை பிரயோகிப்பதன் மூலம் ஒரு சேகரிக்கும் வங்கியாக தொழிற்படும் போது நீங்கள் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் உள்ளதா இல்லை. கடந்த கால வினாக்களை பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும். அதிகமான கேள்விகள்
ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் வரண்டா ஒரு இறக்குமதி துறைக்கு பொறுப்பாக உள்ள போது இந்த மாதிரி கணக்குகள் இந்த 26 உறுப்புகளுடன் தொடர்புபடுத்தி வரும் கணக்குகள், அதாவது சேகரிக்கும் வங்கிக்கு மேற்கொள்ளப்படும் கிளைம்ஸ் கோரல்கள் மேற்கொள்ளப்படும் பொழுது அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வீரா அல்லது நீங்கள் பொறுப்பு கூட தேவை ஏற்படுமா, இல்லையெனில் அதற்குரிய தகுந்த காரணம். இவ்வாறுதான் உங்களுடைய பரீட்சை வினாக்கள் பொதுவாக இந்த URC 522 விதிகள் தொடர்பாக ஆராயப்படும். நாங்கள் போன வகுப்பிலும் இந்த வகுப்பிலும் நாங்கள் 26 உறுப்புரைகளையும் ஒவ்வொரு உறுப்புரையாக நாங்கள் தெளிவாக ஆராய்ந்தோம். அடுத்த வகுப்பில் நான் இதற்குரிய சில முக்கியமான விடயங்களை பாயிண்ட் ஃபார்ம்ஸில் உங்களுக்கு நான் தமிழ் வடிவத்தில் தாரும். சரியா? அந்த 26 உறுப்புரையும் நீங்கள் வடிவாக ஒரு 2-3 முறை வாசித்து ஏதாவது உங்களுக்கு விளங்காவிட்டால் நீங்கள் என்னுடன் தொடர்புபடுத்தி அதற்குரிய சந்தேகங்களை கற்றுக்கொள்ளும். அடுத்த வகுப்பில் நாங்கள் இதற்குரிய சில வினாக்களை, கடந்த கால வினாக்களை, அதற்குரிய பதில்களை எவ்வாறு அந்த வினாக்களுக்கு பதில் அளிக்கப்படும் என்ற முறையை நாங்கள் சில வினாக்களை எடுத்து ஆராயும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வணக்கம்.